வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளுடன். உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் ஜனனி விநாயகமூர்த்தி, சிசிரகுமார், கிருஷாந்த் ராஜ். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். மனித உரிமை ஆணைக்குழுவின் பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்துவதற்காக சட்ட திருத்தம் அவசியம் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஜோன் அமரதுங்கவின் அடுத்த தீர்மானம் என்ன? ආරාධනා කළාත් නෑ ඒ වගේම මම යන්න කල්පනාවකුත් නැහැ කියලා ඊට තමයි කියන්නේ. சுசில் கிண்டல் பிட்டிய போலீஸ் மா அதிபரிடம் முறைப்பாடு. தொடர்வது விரிவான செய்திகள். மனித உரிமை ஆணைக்குழுவின் பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்துவதற்கு உரிய தரப்பினருக்கு அழுத்தங்களை வழங்கக்கூடிய விதத்தில் சட்டம் திருத்தப்பட வேண்டும் என பல்வேறு தரப்பினரும் சுட்டிக்காட்டினர். அதற்கான சட்ட திருத்தம் பிரேரிக்கப்பட்டுள்ளதாக ஆணைக்குழுவின் ஆணையாளர் கலாநிதி பிரதீபா மகாநாமஹேவா தெரிவிக்கின்றார். பல்வேறு தரப்பினரும் தமது பிரச்சினைகள் குறித்து மனித உரிமை ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்யும் எண்ணிக்கை இந்த காலகட்டத்தில் அதிகரித்துள்ளது. பொது முகாமைத்துவ உதவி அதிகாரிகள் சங்கத்தின் புதிய சேவை ஆப்பில் தமது உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக முறைப்பாடு செய்வதற்காக அவர்கள் இன்று அங்கு சென்றுள்ளனர். இந்த சேவை ஆப்பினால் எமது சேவையில் பலருக்கு பலவிதமான அசாதாரணங்கள் ஏற்படுகின்றன. எமது பழைய யாப்பில் பதவி உயர்விற்காக பரீட்சை முறை ஒன்று காணப்பட்டது. எனினும் இந்த யாப்பில் அது ரத்து செய்யப்பட்டுள்ளது. அதனால் சேவை காலத்தை அடிப்படையாக கொண்ட நடைமுறை ஒன்று உள்ளடக்கப்பட்டுள்ளது. இது பாரியதொரு அநீதியாகும். 5ஆம் தர புலமைப்பரிசில் பரீட்சையில் தோற்றி 36 பிரபலிய பாடசாலைகளில் உள்வாங்கப்படும் சந்தர்ப்பம் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளமை குறித்து முறைப்பாடு செய்யப்பட்டிருந்த நிலையில் அந்த விடயம் குறித்து விடயங்களை தெளிவுபடுத்துவதற்காக ஆசிரியர் அதிபர் தொழிற்சங்கத்தின் ஒன்றியம் இன்று மனித உரிமை ஆணைக்குழுவிற்கு சமூகம் அளித்திருந்தது. பிரபல்யமான பாடசாலைகளில் தரம் 2 தொடக்கம் 5 வரை ஒரு வகுப்பில் 45 மாணவர்களுக்கு மேல் கல்வி கற்று வந்த நிலையில் 6ஆம் ஆண்டில் வகுப்புகள் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக கூறி என்ன செய்துள்ளனர். இந்த 45 மாணவர்களை சமமாக வகுப்புகளுக்கு இணைத்துவிட்டு பாடசாலைகளுக்கு உள்வாங்கும் எண்ணிக்கையை குறைத்துள்ளனர். எனவே இது பாரியளவிலான அநீதியாகும். இந்த விடயம் குறித்து விசேட கவனம் செலுத்தி மனித உரிமை ஆணைக்குழு நடவடிக்கை எடுக்க வேண்டும். விவசாய ஓய்வூதியத்துக்கான விவசாயிகளின் வயதிலை நிர்ணயிக்கப்பட்டமை குறித்து எழுந்த பிரச்சினை, மாத்தளை மனித புதைக்குழி கண்டெடுக்கப்பட்டமை, ரத்துபஸ்வல நீர் பிரச்சினை உள்ளிட்ட பல பிரச்சினைகள் குறித்து மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடுகள் முன்வைக்கப்பட்டிருந்தன. கடந்த ஆண்டு 7765 முறைப்பாடுகள் மனித உரிமைகள் ஆணைக்குழுவிற்கு கிடைத்துள்ளதாக மனித உரிமைகள் ஆணைக்குழு தெரிவிக்கின்றது. அதில் 1439 முறைப்பாடுகளை 2012ஆம் ஆண்டு நிறைவு செய்து கொள்ள முடியாது போயுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நாங்கள் மனித உரிமை ஆணைக்குழுவில் முறைப்பாடு ஒன்றை செய்யும் பட்சத்தில் அதன் பரிந்துரைகள் உரிய முறையில் நடைமுறைப்படுத்தப்படுவதில்லை. நாம் முன்வைத்த பரிந்துரைகள் செயற்படுத்தப்பட வேண்டும் என்றே நாம் எண்ணுகின்றோம். இதனை அதிகாரமுடைய நிறுவனமாக மாற்றுவதற்கு நாங்கள் முயற்சிக்கின்றோம். எங்களால் பரிந்துரைகள் முன்வைக்கப்பட்டு அது நிறைவேற்றப்படாத பட்சத்தில் அதற்கு எவ்வித பயனும் கிடையாது. மத்திய மாகாணத்தின் கல்வி தொடர்பில் எங்களால் முன்வைக்கப்பட்ட முறைப்பாடுகளுக்கு இதுவரை தீர்வு கிடைக்கவில்லை. மேல் மாகாணத்திலும் நடைமுறைப்படுத்தப்படவில்லை. பரிந்துரைகள் நிறைவேற்றப்படாத தரப்பினரை எமது ஆணைக்குழுவிற்கு நாம் அழைக்க உள்ளோம். அவர்களிடம் நாம் மீண்டும் விடயங்களை கேட்டறியவுள்ளோம். அவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த பரிந்துரைகள் நிறைவேற்றப்பட்ட பட்சத்தில் எமது சட்டத்திற்கு அமைவாக அதனை நாம் பாராளுமன்றத்திற்கு கொண்டு செல்வோம். நடைமுறை ரீதியில் அதனை செயற்படுத்துவதில் எமக்கு சிரமங்கள் காணப்படுகின்றன. அதனாலேயே இலங்கை மனித உரிமை ஆணைக்குழுவின் 996 சட்டத்தை திருத்துவதற்கு நாம் கோரிக்கை விடுத்துள்ளோம். எமது பரிந்துரைகள் உரியவாறு நடைமுறைப்படுத்தப்படாத பட்சத்தில் அதனை மேல் நீதிமன்றம் அல்லது மேன்முறையீட்டு நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்வோம். அதனூடாக உத்தரவொன்றை பெற்றுக் கொடுப்போம். கடுவெல பிரதேச சபை செயலாளருக்கு திடீர் இடமாற்றம் வழங்கப்பட்டமைக்கு எதிராக மகா சங்கத்தினர் இன்று எதிர்ப்பு நடவடிக்கையொன்றில் ஈடுபட்டனர். கடுவெல பிரதேச சபை வளாகத்தில் இந்த எதிர்ப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. கடுவெல தொகுதியில் உள்ள விகாரைகளின் தேரர்கள் பலர் இந்த எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். இந்த திடீர் இடமாற்றத்தினால் பிரதேச சபையின் நடவடிக்கைகள் ஸ்தம்பிதமடைந்துள்ளதாக அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். கடுவெல பிரதேச செயலாளர் பிரிவிற்குள் பெரும் எண்ணிக்கையிலான மக்கள் இருக்கின்றார்கள். இந்த பகுதியில் இடம்பெறுகின்ற சேவைகளை வெறுமனை வார்த்தைகளால் கூறிவிட முடியாது. பெருமளவான சேவைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. இருந்த போதிலும் அந்த சேவைகள் அனைத்தும் தற்போது ஸ்தம்பிதம் அடைந்துள்ளன. இந்த இடமாற்றம் தொடர்பில் நாம் எமது கவலையையும் எதிர்ப்பையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இவ்வாறான அரசு அதிகாரிகளின் இடமாற்றம் தொடர்பில் தன்னிச்சையாக செயற்பட வேண்டாம்.
இந்த அதிகாரியின் இடமாற்றமானது அரசியல் தலையீடுகளோ அல்லது வேறு தனிப்பட்ட பழிவாங்கல்களோ இருப்பின் அது குறித்து இந்த சந்தர்ப்பத்தில் கடுவெல தேரர்கள் என்ற ரீதியில் நாம் எமது அதிருப்தியை வெளியிடுகின்றோம். இதேவேளை இந்த அதிகாரியின் இடமாற்றம் குறித்து பொது நிர்வாக மற்றும் உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சின் செயலாளர் PB அபேகோனிடம் நாம் வினவினோம். கடுவெல பிரதேச செயலாளர் அலுவலகத்தின் கடமைகளை கண்காணிக்கும் பொறுப்பு ஹோமாகம பிரதேச செயலாளருக்கு தற்போது வழங்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் திங்கள் அல்லது செவ்வாய்க்கிழமையில் புதிய செயலாளர் ஒருவர் நியமிக்கப்படுவார். இதேவேளை கடுவெல நகரசபை மேயர் HG புத்ததாச இந்த இடமாற்றம் குறித்து மீண்டும் இன்று கருத்து தெரிவித்தார். கடுவெல பிரதேச சபையின் அப்போதைய செயலாளராக சூரிய பெரும கடமையாற்றினார். அவர் 5 வருடங்களாக எந்தவித கட்சி வேறுபாடுகளும் இன்றி தமது கடமைகளை முன்னெடுத்திருந்தார். கடந்த காலங்களில் தேரர் ஒருவரின் சாகித்ய விழாவுக்கு தமக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை என தெரிவித்து அந்த செயலாளரை உடனடியாக இடம் மாற்றினர். விமல் வீரவன்சவே இதனை முன்னெடுத்தார். இந்த அநீதிகளுக்கு பதிலளிக்க வேண்டும். சர்ச்சையை ஏற்படுத்தும் வகையிலான தகவல் ஒன்று அமெரிக்க தூதரகத்தின் உத்தியோகபூர்வ ட்விட்டர் வலைதளத்தில் வெளியாகியுள்ளமை தொடர்பில் தற்போது அதிகம் பேசப்படுகின்றது. இந்த செய்தியுடன் ட்விட்டர் சமூக வலைதளத்தில் பிரசுரிக்கப்பட்டுள்ள நிழல் படத்தில் இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் மிஷேல் ஜே சீசன் மற்றும் அமெரிக்க ராஜாங்க திணைக்களத்தின் போர்க்குற்ற விவகாரங்களை கையாளும் விசேட தூதுவர் ஸ்டீவன் ஜே ராப் ஆகியோர் காணப்படுகின்றனர். 2009 ஆண்டு ஜனவரி மாதம் இலங்கை ராணுவத்தினர் நடத்திய ஷெல் தாக்குதலில் நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் கொல்லப்பட்ட புனித அந்தோனியார் மைதானத்தில் இந்த நிழல் படம் பிடிக்கப்பட்டதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அமெரிக்க தூதரகம் தமது உத்தியோகபூர்வ ட்விட்டர் தளத்தில் வெளியிட்டுள்ள நிழற்படம் மற்றும் அதன் மூலம் அவர்கள் சுமத்துகின்ற குற்றச்சாட்டு தொடர்பில் நாம் அதிர்ச்சி அடைகின்றோம். அத்தோடு நாம் அந்த குற்றச்சாட்டை முற்றாக நிராகரிக்கின்றோம். இது அவர்களின் கற்பனை மாத்திரமே. இத்தகைய தவறான வதந்திகளை பரப்புவதற்கு அவர்கள் முனைவதற்கான காரணத்தை எம்மால் உறுதியாக கூற முடியாவிட்டாலும் விரைவில் அவர்கள் மேற்கொள்ள உள்ள நடவடிக்கை ஒன்றுக்கு ஏற்ற பின்புலத்தை உருவாக்குவதற்காக இத்தகைய தவறான பிரசாரங்களை மேற்கொள்கின்றார்களோ என்ற சந்தேகம் மக்கள் மத்தியில் நிலவுகின்றது. இந்த நிழல் படம் தொடர்பில் இலங்கையில் உள்ள அமெரிக்க தூதரகத்தின் பொதுமக்கள் தொடர்பாடல் பணிப்பாளர் கிறிஸ்டீலிடம் நாம் வினவினோம். LTTE இயக்கம் தொடர்ந்தும் தடை செய்யப்பட்ட ஒரு பயங்கரவாத இயக்கமாகும். அவர்களை அமெரிக்கா தொடர்ந்தும் தடை செய்து வருகிறது. 2009 ஆண்டு இறுதிக்கட்ட யுத்தம் இடம்பெற்ற பகுதிகளுக்கு செல்வதற்கான வாய்ப்பு ரப் மற்றும் சிசன் ஆகியோருக்கு கிடைத்துள்ளது. அதே போன்று அங்குள்ள மக்களையும் அவர்கள் சந்தித்துள்ளார்கள். சர்வதேச மனிதாபிமான சட்டம் மற்றும் மனித உரிமை மீறல் தொடர்பில் அரசாங்கம் மீது குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்ட பகுதிகளே இவை. இந்த நிழற்படத்தை ரப் மற்றும் சிசன் ஆகியோர் யுத்த சூனிய வலயமாக காண்பித்தனர். அந்த பகுதி வாழ் மக்கள் தெரிவித்த கருத்துக்களுக்கு அமைய அந்த காலப்பகுதியில் இடம்பெற்றவை குறித்து நம்பகத்தன்மையுடன் கூடிய சுயாதீனமான விசாரணை தேவைப்படுகிறது. சர் பொன்னம்பலம் அருணாசலத்தின் 90வது நினைவு தினம் கொழும்பில் நேற்று நடைபெற்றது. தேசிய கரும மொழிகள் மற்றும் சமூக நல்லிணக்க அமைச்சர் வாசுதேவ நாணயக்கார தலைமையில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. சர் பொன் அருணாச்சலம் நிதியத்தின் தலைவர் கந்தையா நீலகண்டன் மற்றும் கலனி பல்கலைக்கழகத்தின் உபவேந்தர் பேராசிரியர் சரத் அமுனுகம உள்ளிட்ட மேலும் பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர். கலனி பல்கலைக்கழகத்தின் உபவேந்தர் பேராசிரியர் சரத் அமுனுகமவினால் நினைவுரை ஆற்றப்பட்டது. சர் பொன் அருணாச்சலத்தின் தேசிய ஒற்றுமை தொடர்பில் அமைச்சர் வாசுதேவ நாணயக்கார இதன் போது கருத்து வெளியிட்டார். To have in our community the mutual trust, நமது மக்களின் நம்பிக்கை, வாழ்க்கை தரம் மற்றும் ஒத்துழைப்பை ஏற்படுத்துவது, நமது தெருவில் இருக்கும் பல்லின மக்களுக்கு இடையில் அதன் பெருமதியை மேம்படுத்துவது, ஒவ்வொருவருக்காகவும் சேவையாற்றும் அர்ப்பணிப்பு, நாட்டின் ஒற்றுமை என்பன அவரின் நோக்கமாகும். அதுதான் இந்த நாட்டில் உள்ள பல்லின மக்களுக்கு இடையில் வாழ்க்கையில் ஏற்படுத்தப்பட வேண்டிய துணைப்பொருளாகும். வாழ்வது மாத்திரமன்றி ஒவ்வொருவருக்காகவும் சேவையாற்றுவதாகும். but to serve one another. சட்டத்தரணி கந்தையா நீலகண்டனினால் ஜனாதிபதி செயலகத்தில் நிர்மாணிக்கப்பட்ட அருணாச்சலம் சிலையின் தற்போதைய நிலைமை குறித்து அமைச்சர் வாசுதேவன் நாணயக்கார தெளிவுபடுத்தப்பட்டார். Honorable Minister, I think I would like to bring to your notice
There have been apprehension. 2 வருடங்களுக்கு முன்னர் மற்றொரு அமைச்சரின் கவனத்திற்கும் இந்த விடயம் கொண்டு வரப்பட்டது. அப்போது உறுதிமொழி ஒன்று வழங்கப்பட்டது. குறித்த சிலை நிர்மாணிக்கப்பட்டுள்ள பகுதி இலைகளினால் மறைந்துள்ளன. மக்களுக்கு தெரியும் வகையில் இல்லை. இதனை சரி செய்வதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். I think everyone will be very happy. 1853 ஆண்டு செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி பிறந்த பொன்னம்பலம் அருணாச்சலம் இலங்கை நிறைவேற்று சபை மற்றும் பாராளுமன்றத்தின் உறுப்பினராகவும் செயற்பட்டார். 1913ஆம் ஆண்டு அரசு சபையிலிருந்து ஓய்வு பெற்றதை அடுத்து அவர் நாட்டிற்காக ஆற்றிய சேவையை கௌரவிக்கும் வகையில் அவருக்கு அப்போது நைட் பட்டம் வழங்கப்பட்டது. இலங்கை பல்கலைக்கழகத்தை ஸ்தாபிப்பதற்கு முன்னோடியாக திகழ்ந்தவர் பொன்னம்பலம் அருணாச்சலம் என்பது குறிப்பிடத்தக்கதாகும். கந்தபோல ஸ்ரீ சித்திவிநாயகர் ஆலயத்தின் கலாசார மண்டப நிர்மாண பணிகளை பிரஜைகள் முன்னணியின் செயலாளர் நாயகமும் பாராளுமன்ற உறுப்பினருமான ஜே ஸ்ரீரங்கா இன்று காலை பார்வையிட்டார். கந்தபோல ஸ்ரீ சித்திவிநாயகர் ஆலயத்தின் கலாசார மண்டப நிர்மாண பணிகளை பார்வையிடுவதற்காக பிரஜைகள் முன்னணியின் செயலாளர் நாயகமும் பாராளுமன்ற உறுப்பினருமான ஜே ஸ்ரீரங்கா இன்று காலை அங்கு சென்றிருந்தார். ஆலயத்தில் நடைபெற்ற விசேட பூஜை வழிபாடுகளிலும் அவர் கலந்து கொண்டார். இந்த கலாசார மண்டப நிர்மாண பணிகளுக்காக பாராளுமன்ற உறுப்பினர் ஜே ஸ்ரீரங்காவினால் 50 லட்சம் ரூபாய் நிதி வழங்கப்பட்டுள்ளது. கந்தப்பளை நகருக்கு கலாச்சார மண்டபம் ஒன்று மிகுந்த குறைபாடாக இருந்தது. அடுத்ததாக கந்தப்பளை நகரில் சித்தி விநாயகர் ஆலயத்திற்கு ஒரு கலாச்சார மண்டபத்தை அமைத்து அதுக்கு நிதி அளித்த திரு ரங்கா அமைச்சர் அவர்களுக்கு நாங்கள் நன்றி தெரிவிக்கின்றோம். இந்த குறைபாட்டை நிவர்த்தி செய்வதற்காக இவர் நிதியுதவி வழங்கி எங்கள் சகல விதத்திலும் எங்களுக்கு உதவி அளித்தார். கட்டிட நிதியுதவிக்காக திரு ரங்கா அமைச்சர் அவர்கள் 50 லட்சம் ரூபாயை நிதியுதவியாக வழங்கினார். அதில் முதல் கட்டமாக 25 லட்சம் ரூபாயும் இப்போ 2வது கட்டமாக 25 லட்சம் ரூபாயும் கொடுத்து இந்த கான்கிரீட் போடும் வைபவத்தை இன்று ஆரம்பித்து வைத்துள்ளார். தைத்திருநாளையொட்டி கிழக்கு பல்கலைக்கழக சுவாமி விபுலானந்தா அழகேட் கட்டிகள் நிறுவ மாணவர்களினால் ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்வொன்று இன்று நடைபெற்றது. கல்லடி பேச்சியம்மன் ஆலயம் முன்பாக இன்று காலை இந்த நிகழ்வு ஆரம்பமானது. கிழக்கு பல்கலைக்கழக சுவாமி விபுலானந்தா அழகேட் கட்டிகள் நிர்வாக பணிப்பாளர் இந்த நிகழ்வின் பிரதம அதிதியாக கலந்து கொண்டிருந்தார். இதன்போது பிரதம அதிதிகள் பாரம்பரிய முறையிலான மாட்டு வண்டியில் அழைத்து வரப்பட்டமை சிறப்பம்சமாகும். தமிழர்களின் பாரம்பரிய கலாசார அம்சங்கள் பல இந்த நிகழ்வில் உள்ளடக்கப்பட்டிருந்தன. அழகேட் கற்கைகள் நிர்வாக வளாகத்தில் பொங்கல் கிராமம் அமைக்கப்பட்டிருந்ததுடன் கோலம் போடுதல், கயிறு இழுத்தல், பூமாலை கட்டுதல் போன்ற போட்டிகளும் இடம்பெற்றன. இதனையடுத்து அழகேட் கற்கைகள் நிர்வாக மாணவிகளினால் பல கலாசார நிகழ்வுகள் மேடையை அலங்கரித்ததுடன் அதனைத் தொடர்ந்து பரிசளிப்பு விழாவும் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் பெருமளவிலானோர் கலந்து கொண்டு நிகழ்வை மெருகுபடுத்தினர். ஜனநாயக கட்சியின் கொலனாவ பிரதம அமைப்பாளர் சுசில் கிந்தல்பிட்டிய இன்று போலீஸ் தலைமையகம் உட்பட பல நிறுவனங்களில் முறைப்பாடு செய்தார். கடந்த சில நாட்களுக்கு முன்னர் இருவர் அவர் தொடர்பான தகவல்களை சேகரித்தமை தொடர்பிலேயே இந்த முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. சுசில் கிந்தல்பிட்டிய இன்று முற்பகல் போலீஸ் தலைமையகத்துக்கு சென்று தனது முறைப்பாட்டை எழுத்து மூலமாக போலீஸ் அதிபரிடம் கையளித்துள்ளார். இதன் பின்னர் மனித உரிமைகள் ஆணைக்குழுவிலும் முறைப்பாடு செய்தார். இது தவிர வெள்ளம்பட்டி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி மற்றும் சட்டம் அதிபருக்கும் அந்த முறைப்பாட்டு கடிதத்தை அனுப்பி வைத்துள்ளார். கடந்த வியாழக்கிழமை இருவர் வந்ததாக நம்பகரமான தரப்பிலிருந்து தகவல் கிடைத்தது. அவர்கள் என்னை பற்றிய தகவல்களை திரட்டியுள்ளனர். கிராம சேவகரிடமும் என்னை பற்றி விசாரித்துள்ளனர். எனது தேர்தல் பட்டியலை கோரியுள்ளனர். தேர்தல் பட்டியலிலிருந்து தகவல்களை பெற்றுள்ளனர். பின்னர் என்னை பற்றி மேலதிக தகவல்களை கேட்டறிந்துள்ளனர். சில தகவல்களை அவர் வழங்கியுள்ளார். பலவற்றை தனக்கு தெரியாது என கூறியுள்ளார். இந்த நபர்கள் தொடர்பிலும் அவர்கள் முன்வைத்த கேள்விகள் தொடர்பிலும் எனக்கு சந்தேகம் உள்ளது. சுசில் கிந்தல்பிட்டிய என்றால் முழு நாட்டிற்கும் தெரியும். என்ன ஆச்சரியம்! இவர்களுக்கு என்னை தெரியாமல் இருக்க வாய்ப்பில்லை. ஊடகவியலாளர் என்ற வகையில் என்னை தெரியும். அதே போன்று அரசியல்வாதி என்ற வகையிலும் என்னை தெரியும். ஆகவே புதிதாக தேடி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. எனவே இது தொடர்பில் போலீஸ் அதிபருக்கு எழுத்து மூலமாக அறிவித்துள்ளேன்.
இந்த சம்பவத்தினால் எனது குடும்பத்தினர் பெரிதும் குழப்பமடைந்துள்ளனர். சில வேளைகளில் இது அரசியலாக இருக்கலாம். அதுதான் அச்சத்திற்கும் காரணம். සමහර වෙලාවට මේක පිටිපස්සෙත් මේ සොයා බැලීම් පිටිපස්සෙත් දේශපාලනයෙන් වෙන්න පුළුවන්. ඒ නිසා තමයි බය.